உபாகமம் 6, நீங்கள் கட்டாத சகல வஸ்துக்கள் நிறைந்த விசாலமான வீட்டை அவர் உங்களுக்கு தருகிறார். No effort, no work. This 100% grace, this 100% God's reward for the people, those who gone through pain. யூதன மாதிரி உலகத்தில் துன்பப்படுத்தப்பட்ட ஒரு ஜனம் யாருமே இல்லை. யூதன மாதிரி வேதனையை கடந்து போன ஜனம் யாருமே இல்லை. ஆனாலும் அதே யூதனை குறித்த ஒரு மேன்மையும் கனமும் உலகம் முழுவதும் பேசுகிற அளவுக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்தை, எருசலேம் தேசத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நீங்க எப்போதுமே ஒரு வார்த்தை வருது, இனிமே உங்களுக்கு யாருமே போட்டியாளர்கள் எதிலுமே இல்லை. நோ காம்படிஷன், நோ காம்படிட்டர். யூ ஹேவ் எ சச் அனாயிட்டிங். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு எதிராக எவனும் நிற்கக்கூடாதபடி, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்களை குறித்த பயம், திகில், கெடி உண்டாகும்படி உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் மேற்கொள்ளுகிற அபிஷேகமாய் லாபானுக்கு மேலே கர்த்தர் இவனை ஆசீர்வதித்தார் என்றால் only the reason. அப்பா ஆசீர்வதித்தார், இரண்டாவது ஆசீர்வதித்தார், டாடி ஆசீர்வதித்தார், இவன் கர்த்தரோட பேசினா அதாங்க அவனுக்கு ஆசீர்வாதம். யாக்கோபை ஆசீர்வதித்து என்னப்படுத்தினார்? அதாங்க யாப்போக்கு நதி. அங்கதாங்க ஒரு போராட்டம். ஏன்னா அவனுக்கு வச்ச இடத்துக்கு கொண்டு வரணும். அதான் மறுரூபம். மறுரூபம் என்றால் என்னன்னு கேட்பேன். அவனுக்கு வச்ச இடத்துக்கு கொண்டு வர்றது. மறுரூபம் என்றால் என்ன? அவனுக்கு வச்ச தீர்க்க தரிசனத்துக்கு சொல்லுங்க. மறுபடியும் மறுரூபன் அவனுக்கு வச்ச தீர்க்க. எப்பா நீ இனிமே யாக்கோபு இல்லப்பா, நீ இனிமே எத்தனை அல்ல, நீ இனிமே ஏமாந்து போகிறவனும் இல்லை, நீ ஏமாற்றுக்காரனும் இல்லை, ஏமாந்து போகிறவனும் இல்லை. இனிமே உன் பெயர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல். இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தின் பெயர் அன்னைக்கு அவனுக்கு சொன்னது, அவன் பெயராலேயே இன்று இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது.